அத்தியாயம் 9. ஜெசிமனுக்கும் ஈவ்லினுக்கும் திருமணம். 1913ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜெசிக்கும் ஈவ்லினுக்கும் திருமணம் சேந்தமங்கலம் SBM ஆலயத்தில் நடைபெற்றது. அந்த சிறிய ஆலயத்தில் அநேக புறமதஸ்தவர்களும் சில மிஷனரிகளும் கூடியிருந்தார்கள். அந்த புறமதஸ்தவர்கள் ஜெசிமனிடம் வைத்திய உதவி பெற்றவர்கள். அவர்கள் தங்களுடைய நன்றியை தெரிவிக்கும்படியாக புதுமண தம்பதிகள் மேல் அநேக மாலைகளை குவித்தார்கள். ஜெசிமன் ஈவ்லின் விரலில் ஒரு அழகான மோதிரத்தை அணிவித்தார். அந்த மோதிரத்தில் ட்ரஸ்ட் அண்ட் ட்ரையம்ப், நம்பு வெற்றி பெறுவாய் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. காலை உணவு மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் மார்லிங் அவர்களால் கேக் உடன் பரிமாறப்பட்டது. அன்று மாலையே ஜெசியும் ஈவ்லினும் கொல்லிமலையை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஹனிமூனுக்கு எங்கும் போகவில்லை. ஊழியத்தை தொடர ஆத்துமாக்களை இயேசுவுக்கென்று ஆதாயப்படுத்த பிரயாணம் தொடர்ந்தார்கள். சேந்தமங்கலத்திலிருந்து கொல்லிமலை அடிவாரத்திற்கு கரடுமுரடான பாதை ஒன்று உண்டு. ஜெசியும் ஈவ்லினும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த குதிரை வண்டியில் ஏறினார்கள். கொல்லிமலை அடிவாரத்தை நோக்கி குதிரை வண்டி புறப்பட்டது. ஈவ்லின் மலையில் ஏறி வருவது கடினம் என்று ஜெசிமன் ஏற்கனவே டோலியையும் அதை சுமந்து செல்ல ஆட்களையும் ஆயத்தப்படுத்தி இருந்தார். டோலி என்பது 9 அடி நீளமுள்ள 2 மூங்கில்கள் மத்தியில் மொத்தமான துணி பொருத்தப்பட்டது. இதில் ஆட்கள் ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். இதை முன்னால் இருவரும் பின்னால் இருவருமாக தங்கள் தோள்கள் மேல் சுமந்து செல்லுவார்கள். குதிரை வண்டி மலை அடிவாரம் வந்து சேர்ந்தது. ஜெசிமனும் ஈவ்லினும் கீழே இறங்கினார்கள். டோலி ஒரு மரத்தின் கீழ் இருந்தது. ஆனால் அதை தூக்க ஆட்கள் யாருமே காணப்படவில்லை. ஜெசிமன் அங்கும் இங்குமாக சுற்றி பார்த்தார். ஒருவரும் தென்படவில்லை. ஜெசியை நோக்கி திடீரென்று ஒரு மனிதன் ஓடி வந்தான். ஐயா, டோலியை தூக்குகிறவர்கள் பன்றி வேட்டைக்கு போயிருக்கிறார்கள், வந்து விடுவார்கள் என்றார். ஜெசிக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. சிறிது நேரம் காத்திருந்து பார்த்தார். யாரும் வரவில்லை. ஜெசிமன் ஈவ்லினை பார்த்து, இந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்திரு, நாங்கள் தேடி அந்த ஆட்களை கண்டுபிடித்து வருகிறோம் என்று சொல்லி ஜெசிமன் ஒரு பக்கமும் கூட இருந்த ஆள் மற்றொரு பக்கமாக புறப்பட்டு சென்றார்கள். ஈவ்லின் தனிமையாக மலையை நோக்கிய வண்ணம் பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நேரமோ கடந்து கொண்டிருந்தது. மழையின் அறிகுறியும் காணப்பட்டது. ஈவ்லினின் எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. இருளின் ஆதிக்கம் நிரம்பிய மலை, கடினமான ஊழியம். இந்த மலையில் சத்ருவின் பிடியில் இருக்கும் விலையேற பெற்ற ஆத்துமாக்கள். ஈவ்லின் உட்கார்ந்த நிலையிலேயே தேவனை நோக்கி தேவ ஒத்தாசைக்காக மன்றாடி கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஜெசிமன் அங்குமிங்குமாக ஆட்களை கூப்பிட்டு கொண்டே மரங்களின் ஊடாக புதர்களின் ஊடாக கடந்து சென்றார். ஆட்களின் அறிகுறியே காணப்படவில்லை. ஜெசியும் அவ்வப்பொழுது இயேசுவே உதவி செய்யும் என்று ஜெபித்து கொண்டே ஓடினார், நடந்தார். கடைசியாக காட்டுப்பன்றி வேட்டையில் அதிதீவிரமாக அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்த டோலி தூக்கும் ஆட்களை கண்டுபிடித்தார். அந்த ஆட்களை பார்த்து தயவு செய்து உடனே வாருங்கள் என்றார். அந்த ஆட்கள், ஐயா, நீங்கள் வர இன்னும் நேரம் ஆகும் என்றும் அதற்குள்ளாக ஒரு பன்றி பிடித்து விடலாம் என்று வந்தோம் என்று சாக்கு போக்கு சொன்னார்கள். டோலி தூக்கும் ஆட்கள் ஜெசியோடு திரும்பி வந்தார்கள். ஈவ்லின் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது நல்ல வேளை ஜெசியோடு ஆட்களும் வந்தார்கள். ஜெசி ஈவ்லின் அருகில் வந்து தேவன் நம்மை கைவிடவில்லை, தேவனுக்கு நன்றி என்று சொன்னார். டோலியானது தரையில் வைக்கப்பட்டது. புதுமண பெண் உடையோடு ஈவ்லின் டோலியில் உட்கார்ந்து கொண்டார்கள். டோலியானது மேலே உயர்த்தப்பட்டது. ஈவ்லினுக்கு இது ஒரு புது அனுபவம்.
பயமாயிருந்தது. ஆனாலும் சமாளித்து கொண்டார்கள். டோலி முன் செல்ல ஜெசிமன் பின் நடந்தார். மழையின் அறிகுறி அதிகரித்து கொண்டே இருந்தது. இடி மின்னல் ஆரம்பித்து விட்டது. கரடுமுரடான பாதை. கொல்லிமலை அதிபதி தேவ வார்த்தையை சுமந்து செல்ல வந்த தேவதாசர்களை பயமுறுத்துவது போல் இருந்தது. ஜெசிமன் ஈவ்லினை பார்த்து மெல்லிய சிரிப்போடு, ஈவ்லின், ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்றார். ஈவ்லினும் ஜெசியை நோக்கி பயத்தோடே கூடிய சிரிப்பை வெளிப்படுத்தி கொண்டு டோலியை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தார்கள். ஓரிரு மழைத்துளி விழ ஆரம்பித்தது. அதனால் அனைவரும் வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள். திடீரென்று ஒரு பயங்கரமான மின்னலோடு கூடிய இடியானது எதிரொலித்தது. ஒரு நிமிடம் எல்லோரையும் அதிர்ச்சியுற செய்தது. ஜெசிமன் இருதயத்தில் ஜெபித்து கொண்டே மலையேறினார். திடீரென வானம் திறந்தது. மழை அதிகமாய் பொழிய ஆரம்பித்து மடை திறந்த வெள்ளம் போல் சோ என்று கொட்ட ஆரம்பித்தது. தங்கி செல்லும்படியாக ஒரு இடமும் அகப்படவில்லை. வெளிச்சம் மங்கிக் கொண்டே வந்து இருள் கவ்விக்கொண்டே இருந்தது. டோலி நனைந்து அதில் தண்ணீர் நிற்க ஆரம்பித்தது. ஈவ்லினால் தொடர்ந்து டோலியில் உட்கார முடியவில்லை. டோலி ஆட்கள் முன்னால் இருவரும் பின்னால் இருவருமாக டோலியை தூக்கி சென்றபோது டோலி சாய்வாக இருந்தது. ஈவ்லின் பயத்தோடு ஜெசியை நோக்கி பார்த்தார்கள். ஜெசிமன் முற்றிலுமாக நனைந்தவராக நடந்து வந்து கொண்டிருந்தார். ஈவ்லின் ஜெசியை பார்த்து, ஜெசி, என்னால் டோலியில் உட்கார முடியவில்லை, நானும் இறங்கி நடந்து வருகிறேன் என்றார்கள். ஜெசிமன் சரி என்று சொல்ல டோலி தூக்கும் ஆட்களை பார்த்து, தயவு செய்து டோலியை கீழே இறக்குங்கள் என்று ஈவ்லின் சொன்னார்கள். டோலி கீழே வைக்கப்பட்டது. ஜெசிமன் தன்னுடைய கைகளை நீட்டினார். ஈவ்லின் ஜெசியின் கைகளை பற்றி கொண்டு தரையில் தன் கால்களை எடுத்து வைத்தார்கள். கரடுமுரடான பாதையில் ஜெசி மெதுவாக ஈவ்லினை வழிநடத்தி சென்றார். மலை மேல் ஏற ஏற குளிர் நடுங்க ஆரம்பித்தது. ஈவ்லின் குளிர் ஆடைகள் எதுவும் எடுத்து வரவில்லை. மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. இருட்டு மிகவும் அதிகமாக இருந்தது. முட்செடிகள் அநேக சமயங்களில் கால்களை கீறிட்டு துணிகளில் மாட்டிக்கொண்டது. அவ்வப்போது மிருகங்களின் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது. இவைகளின் மத்தியில் ஜெசிமன் ஈவ்லினை தைரியப்படுத்தி கொண்டே நடத்தி வந்தார். தேவன் எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி இவர்களை காத்து கொண்டார். கடைசியில் நெல் வயல் பகுதியில் வந்து சேர்ந்தார்கள். கால்கள் சதுப்பான மண்ணில் இறங்க ஆரம்பித்தன. நடக்க தடுமாற்றம். ஆனாலும் ஜெசிமனின் உதவியோடு ஈவ்லின் வாய்க்கால் பகுதியில் நடந்து கடந்து வந்தார்கள். ஓரிடம் வந்தவுடன் ஜெசிமன் கொல்லிமலையில் தனக்கு உதவியாயிருந்த ஆளின் பெயரை உரக்க சத்தமிட்டு சொல்லி கூப்பிட்டார். கொல்லிமலையில் ஒரு ஆள் தூரத்தில் இருக்கும் இன்னொரு ஆளை இவ்விதமாக உரக்க சத்தமிட்டு கூப்பிடுவது வழக்கம். இதில் கூட ஜெசிமன் இந்த மலை மக்களைப் போல் மாறிவிட்டாரோ? ஆம், மலை ஜாதி மக்களில் தன்னையும் ஒருவராக இணைத்து கொண்டார் ஜெசிமன். அவரோடு தற்போது ஈவ்லினும் இணைந்து விட்டார்கள். சிறிது நேரத்தில் ஒரு மனிதன் கையில் வெளிச்சத்திற்காக எண்ணெய் பந்தத்தை பிடித்து கொண்டு தூரத்தில் தன்னுடைய சத்தத்தோடே குரல் வந்த திசையை நோக்கி நடந்து வந்தான். அந்த வெளிச்சமானது கொஞ்சம் கொஞ்சமாக ஜெசிமன் ஈவ்லினை நெருங்கி வந்தது. கொல்லிமலைக்கு தேவ ஒளியை சுமந்து வந்த இந்த தாசர்களுக்கு இருண்ட இரவில் வழியை காட்ட ஒளி வந்து சேர்ந்தது. பந்தத்தை கொண்டு வந்த மனிதன் நம்முடைய துரையின் சம்சாரம் எப்படி இருப்பார்கள் என்று அறிய பந்தத்தை உயர்த்தி ஈவ்லின் அம்மையாரின் முகத்தை பார்த்தான். அவன் பார்த்த விதம் ஈவ்லின் அம்மையாருக்கே சிரிப்பு வந்துவிட்டது. ஜெசியும் சேர்ந்து சிரித்து விட்டார். கடைசியாக வந்து சேர்ந்து விட்டோம் என்ற நிம்மதியோடு ஜெசியும் ஈவ்லின் அம்மையாரும் தங்களுடைய மர வீட்டை நோக்கி நடந்தார்கள். மர வீட்டில் நுழைந்தவுடன் ஜெசிமன்,
ஈவ்லின் தேவன் நம்மை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம் என்று சொன்னார். இருவருமாக முழங்கால் படியிட்டார்கள். ஜெசிமன் நன்றி கலந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். இருவருமாக இந்த மலை ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்தார்கள். உதவியால் ஏற்கனவே அடுப்பில் நெருப்பு போட்டிருந்தான். ஈவ்லினும் ஜெசியும் உடையை மாற்றிக்கொண்டார்கள். கொஞ்ச நேரம் இருவருமாக நெருப்புக்கு அருகில் உட்கார்ந்து சிறிது குளிர் காய்ந்தார்கள். அதற்குள் ஆயத்தப்படுத்தியிருந்த உணவு சூடுபடுத்தப்பட்டது. இருவருமாக சாப்பிட்டார்கள். ஜெசிமன் மெதுவாக, ஈவ்லின், தேவன் நம்மை ஒரு பெரிய நோக்கத்தோடு இணைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை தேவன் இந்த மலையில் செய்வார் என்று தன்னுடைய அசையாத விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். ஜெசிமன் தான் இந்த மலையில் பெற்ற அனுபவங்களை ஈவ்லினோடு பகிர்ந்து கொண்டார். ஈவ்லின் திகைப்போடும் பயத்தோடும் இந்த மலை மக்களை பற்றிய காரியங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார். சாப்பிட்டாயிற்று. ஜெசிமன் வேகமாக சென்று பாதுகாப்பாக வைத்திருந்த ஒரு நோட்டை கொண்டு வந்து, ஈவ்லின், இது நான் உனக்கு கொடுக்கும் பரிசு என்று கொடுத்தார். உடனே ஈவ்லின் என்ன என்று பார்த்தபோது அதில் ஈவ்லின் அண்ட் மை ப்ரேயர் புக், என்னுடைய ஜெப புத்தகம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதில் ஒரு பகுதி ஜெபத்திற்கென்று பிரிக்கப்பட்டிருந்தது. அடுத்த பகுதியில் ஜெபத்திற்கு கிடைக்கும் பதிலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தும் பகுதி. ஜெசி ஜெபத்தினால் தேவனுடைய கரத்தை அசைக்க முடியும் என்று அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அன்றிலிருந்து இந்த ஜெப புத்தகத்தில் அநேகம் ஜெப குறிப்புகளும் அதற்கு தேவன் தந்த பதிலும் எழுதப்பட்டன. இந்த ஜெப புத்தகத்தில் அனுதினமும் ஆழமான வாஞ்சையோடு தேவனை நோக்கி அவர்கள் ஏறெடுத்த ஜெபங்களும் தேவன் அவர்களுக்கு அற்புத விதத்தில் கொடுத்த பதில்களும் குறிக்கப்பட்டிருந்தன. இதன் மூலமாக விசுவாசத்தில் எப்படியாக கணவனும் மனைவியுமாக இணைந்து செயல்பட்டார்கள் என்பது விளங்கிக் கொள்ள முடிகிறது. டைரியில் சில வரிகள். ஆகஸ்ட் 28, 1913. தேவனுடைய வார்த்தைக்காக, அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய திருமண வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் பொழியும்படியாக ஜெபம். எங்களுடைய வார்த்தை நடக்கை மூலம் இயேசுவை மற்றவர்கள் காணும்படியாக ஜெபம். ஆகஸ்ட் 29, 1913. இந்த மகா பெரிய மேன்மையான ஊழியத்திற்கு தேவன் எங்களை அழைத்ததற்காக நன்றி. செப்டம்பர் 2, 1913. திருமணத்தின் பின் கொடுத்த இந்த முதல் வார வாழ்க்கைக்காக தேவனுக்கு நன்றி. அவருடைய சித்தத்தின் முழு அர்த்தத்தையும் விளங்கிக் கொள்ள உதவினதற்காக தேவனுக்கு நன்றி. ஜெசிமன் கட்டின இந்த மர வீடு எளிமையானது. பெரிய பங்களா கட்டிக்கொள்ளவில்லை. ஒருவேளை இந்த மலை மக்கள் பெரிய பங்களாவை பார்த்து இடறிவிடுவார்கள் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. மர வீடு கரையானால் பாதிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடே அதிக ஞானமாக கட்டியிருந்தார். அதாவது தரையிலிருந்து கல் தூண்கள் பதித்து அதன் மேல் இரும்பு தட்டுகளை கவிழ்த்து அதற்கு மேல் மர வீடு அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக கட்டினதால் கரையான் இந்த வீட்டை பாதிக்க முடியவில்லை. இன்றும் அநேகர் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மர வீட்டிற்கு முன்னால் நிற்கும் ஒவ்வொரு மனிதனோடும் இந்த மிஷனரிகளின் ஊழியத்தை பற்றி, அவர்களின் தியாக வாழ்க்கையை பற்றி அது பேசுகிறதாக இருக்கிறது. இன்றும் அது அவர்களின் நினைவு சின்னமாக விளங்குகிறது. சில நாட்கள் வீட்டை ஒழுங்குபடுத்துவதிலும் ஜெபத்திலும் ஜெசிமனும் ஈவ்லினும் செலவிட்டார்கள். ஊழியத்தை குறித்து இருவருமாக சேர்ந்து திட்டமிட்டார்கள். இவர்கள் இருந்த இடம் வாழவந்தி என்பது. கொல்லிமலையில் அடர்ந்த காடுகள் அநேகம் உண்டு. அவைகளில் புலி, கரடிகள் மற்றும் பல மிருகங்கள் அந்நாட்களில் இருந்தன.
மலையில் ஆங்காங்கே கிராமங்கள் உண்டு. அந்த கிராமங்களில் வசிக்கும் வெளியேறப்பெற்ற ஆத்துமாக்கள் உண்டு. அந்த ஆத்துமாக்களுக்கு எப்படி நற்செய்தியை எடுத்து சொல்வது? ரோடுகளும் இல்லை, நடைபாதைகளும் சரியானவைகளாக இல்லை. ஆகவே இந்த மக்களை சந்திக்க கிராமங்களுக்கு செல்ல குதிரை வாங்க திட்டமிடப்பட்டது. இந்த குதிரை மூலமாக தூரமான அநேக கிராமங்களுக்கு செல்ல முடியும். கீழே இருந்து குதிரையானது கொண்டு வரப்பட்டது. ஆனால் கிடைத்த குதிரையோ மிகவும் வயதானதாக இருந்தது. கொல்லிமலை 14 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பகுதியிலும் அநேக கிராமங்கள் உண்டு. ஏறக்குறைய மொத்தமாக 240 கிராமங்கள் இருந்தன. இந்த கிராமங்கள் சில உயரமான பகுதிகளிலும் சில தாழ்வான பள்ளத்தாக்குகளிலும் இருந்தன. ஆனால் எல்லா கிராமங்களுக்கும் சுவிசேஷம் எடுத்து செல்ல ஜெசிமனும் ஈவ்லினும் திட்டமிட்டனர். பல தடைகள், இடர்பாடுகள், வசதி குறைவுகள், கஷ்டங்கள், வியாதிகள், ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு இவர்களை நெருக்கி ஏவிற்று. கேம்ப் நடத்த திட்டமிட்டார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கிடைக்கும் குடிசை வீட்டில் தங்கி அதை சுற்றிலும் இருக்கும் கிராமங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிப்பார்கள். அதோடு மருத்துவ உதவியும் அந்த மக்களுக்கு செய்வார்கள். தங்கும் இடங்களில் கூடாரம், கட்டில் போன்ற வசதிகள் கிடையாது. அநேக சமயங்களில் காடுகளில் ஆடு மாடுகளுக்கான கொட்டில்களே கிடைத்தன. இவ்விடங்களில் குறைந்தது 10 நாட்களாவது தங்கி ஊழியம் செய்வார்கள். ஜெசிமனுக்கு ஊழியத்தில் உதவியாக இருக்கும்படி டேனியல் என்ற பிரசங்கி கீழே இருந்து வந்தார். முதலாவது கேம்ப் குழிவளவு என்ற கிராமத்தில் போட திட்டமிடப்பட்டது. நாள் குறிக்கப்பட்டது. உணவுப் பொருட்கள், கம்பளிகள் போன்ற பொருட்களை சுமந்து செல்ல 12 கூலி ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள். முந்தின நாளே ஜெசியும் ஈவ்லினும் பொருட்களை எடுத்து வைப்பதிலும் மூட்டைகள் கட்டுவதிலும் மும்முரமாக இருந்தார்கள். மறுநாள் காலையில் மூட்டைகளை சுமக்க நியமித்த ஆட்கள் வந்துவிட்டார்கள். பிரசங்கி டேனியலும் ரெடி. ஜெசிமன், ஈவ்லின், பிரசங்கி டேனியல் மூவரும் முழங்கால் படியிட்டார்கள். ஜெசிமன், தேவனே, இந்த ஏழை மக்களுக்கு இரங்கும், ரட்சியும், ஆத்துமாக்களை தாரும். இந்த குழிவளவு என்ற கிராமத்திலும் சுற்றியுள்ள கிராமங்களிலும் உம்முடைய ஆவியானவர் கிரியை செய்வாராக. நீரே எங்களுக்கு முன்பாக செல்லும். உம்முடைய தூதர்களின் பாதுகாவலை தாரும் ஆண்டவரே என மிக உருக்கமாக ஜெபித்தார். குழுவானது கிளம்பியது. முதலில் நின்ற மனிதன் தன் கையில் அரிவாளோட நின்றான். அதற்கு பின் 2 மனிதர்கள் ஒருவர் பின் ஒருவராக நிற்க, அவர்கள் தோள்களில் நீண்ட உருண்டையான தடி, அதன் நடுவில் பொருட்கள் உள்ள மூட்டை தொங்கினது. இந்த மூட்டைகளில் சமையலுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், அரிசி, பால் பவுடர், காப்பித்தூள் போன்றவைகள் இருந்தன. இவ்விதமாக மூட்டைகளை எடுத்து செல்லும் ஆட்கள் நின்றார்கள். இதற்கு பின்பாக கையில் விளக்கை பிடித்துக்கொண்டு தலையில் சில பொருட்களோடு இன்னும் ஒரு மனிதன், அதன் பின்பாக ஒரு வயதான குதிரை, அதில் ஈவ்லின் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த குதிரைக்கு பின்னால் குதிரையை நகர வைக்க ஒரு பழைய தகரட்டினை தட்டும் மனிதன். இந்த குதிரை பழைய தகரட்டின் சத்தம் கேட்டால்தான் நகரும். இந்த குதிரை சமையல்காரனால் நடத்தி செல்லப்பட்டது. கடைசியாக டேனியலும் ஜெசிமனும் நின்றார்கள். பிரயாணம் தொடர்ந்தது. ஜெசிமன் ஜெப சிந்தையோடே நகர்ந்தார். வழியில் அதிகமான புதர்கள், முட்செடிகள் இருந்தன. முன்னால் அரிவாளோடே சென்ற மனிதன் அவைகளை வெட்டி தூர எறிந்து கொண்டே சென்றான். மற்றவர்கள் பின்தொடர்ந்தார்கள். வாழவந்தியிலிருந்து குழிவளவு கிராமம் ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. காலையில் புறப்பட்ட குழுவானது குழிவளவு கிராமம் மாலைதான் வந்து சேர்ந்தது. குழிவளவு ஒரு பள்ளத்தாக்கில் உள்ள கிராமம். அந்த கிராமத்திற்கு கொஞ்சம் தூரத்தில் வன இலாகாவின் ஒரு பழங்கால கட்டிடம் உண்டு.
இது மழையினாலும் காற்றினாலும் தாக்கப்பட்டு இடிந்திருந்தது. மேலும் கரடிகள் அதன் சுவர்கள் ஜன்னல்களை பீறி போட்டிருந்தது. அதில் ஒரு அறை மட்டும் தங்குவதற்கு ஏற்றதாக இருந்தது. அன்று இரவு ஜெஸ்ஸியும் குழுவினர்களும் அதில் தங்கி கொண்டார்கள். அடுத்த நாள் ஜெஸ்ஸி, ஈவ்லின், டேனியல் மூவருமாக ஜெபித்துவிட்டு கிராமத்தை நோக்கி நடந்தார்கள். இவர்களை பார்த்து திகைப்புற்ற மக்கள் முதலாவது ஓட பார்த்தார்கள். ஆனாலும் ஜெசிமனை ஏற்கனவே சிலருக்கு தெரிந்திருந்ததால் ஓரளவு அப்படியே நின்றுவிட்டார்கள். ஜெஸ்ஸி அவர்களை பார்த்து சிரித்தார். அநேகர் மருத்துவ உதவிக்காக வந்தார்கள். ஜெசிமன் சிகிச்சை செய்து கொண்டே நற்செய்தியை அறிவித்தார். ஈவ்லின் மருத்துவ உதவி பெற வந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். டேனியலும் உடன் உதவியாக இருந்தார். திறந்தவெளி பிரசங்கங்களும் செய்யப்பட்டன. இவ்விதமாக 10 நாட்கள் அந்த மக்கள் மத்தியில் தங்கி ஊழியம் செய்து வந்தார்கள். மருத்துவ உதவிக்காக தான் ஜெசிமனிடம் வந்தார்கள். சத்தியத்தை வெறுமனே கேட்டார்கள். அவ்வளவுதான், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஜெஸ்ஸி ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னபோது ஆமாம் ஆமாம் என்று தலையை ஆட்டிக்கொண்டு கேட்டார்கள். உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கொஞ்சமேனும் விருப்பம் கிடையாது. மக்கள் ஜெஸ்ஸியை பார்த்து, கொல்லிமலை மனிதன் தன்னுடைய ஜாதி கட்டுப்பாட்டை விட்டு உம்மை பின்பற்ற போகிறானோ? அது இதுவரை நடந்ததே கிடையாது. இனிமேலும் ஒருபோதும் அவ்விதம் நடக்கவும் முடியாது என்று சொன்னார்கள். ஏமாற்றத்தோடு ஜெஸ்ஸியும் ஈவ்லினும் திரும்பி வந்தார்கள். இவ்விதமாக அநேக கேம்புகள் அநேக கிராமங்களில் நடத்தப்பட்டன. மக்கள் மருத்துவ உதவியை வரவேற்றார்கள். ஆனால் இயேசுவையோ வெறுத்தார்கள். இயேசு மதம் கீழ்ஜாதி மதம், அது நமக்கு வேண்டாம். போன இடங்களில் எல்லாம் ஏமாற்றம்தான். ஈவ்லின் கர்ப்பமாய் இருந்தார்கள். ஆனால் ஜெசிமனோடு ஊழியத்திற்கு சென்றார்கள். ஜெசிமனும் ஈவ்லினும் பிறக்கப் போகிற குழந்தையை ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து ஜெபித்தார்கள். நாட்கள் நகர்ந்தன. ஆனால் ஆத்துமாக்கள் காணப்படவில்லை. பிரயாசங்கள் அநேகம், பலனோ ஒன்றும் இல்லை. ஜெசிமன் மாலை நேரங்களில் தனியாக சென்று சோலைகள் நிறைந்த தனிமையான இடத்தில் ஜெபிப்பது வழக்கம். ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும் என பாரத்தோடே கண்ணீரோடே ஜெஸ்ஸி ஜெபித்தார். ஜெஸ்ஸியும் ஈவ்லினும் சேர்ந்து பாரத்தோடே ஜெபித்தார்கள்.